இருக்கேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் இவர்கிட்ட ரேட் கேட்டு சொல்றேன் பாருங்க. ப்ரோ, இது எவ்வளவு வருது? இது கரெக்டா 350-ஆ? 250ல இருந்து உங்ககிட்ட எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இருக்கு செட்டா அப்படியே. இந்த இது என்ன வரும்? ஹேண்ட்பேக் கிரிப் 150ல இருந்தே இருக்கா? ஷாப் இந்த மாதிரி தான், எல்லா ஷாப்புமே சின்ன சின்னதா இருக்கும். பட் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒர்த்தா இருக்கும். சூப்பரா. இது பாத்தீங்கன்னா வெறும் 300ங்க. ஹலோ மக்கள், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை புதுப்பேட்டையில இருக்க பைக் ஷாப் தான் வந்திருக்கோம். பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்தா தெரியும், இங்க பாருங்க. இங்க இல்லாத பைக்ஸ் ஸ்பேரே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கம்மி ரேட்டு கிடைக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பைக்ஸ்க்கு என்ன கலெக்ஷன், என்ன பைக் எது வேணும்னாலும் உங்களுக்கு இதெல்லாம் கம்மி ரேட்டுக்கு வந்துருக்கு கிடைக்கும். நான் இதே காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ எக்ஸாக்டா எந்த கடையில் அப்படி நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டைல் அண்ட் ரைடு அப்படின்ற கடையில தான் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கேன்னு இல்லை, புதுப்பேட்டையில் எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்பேர் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கு. சரி, நம்ம பைக் எடுத்துட்டு வந்து அப்படியே பார் அண்ட் மிரர் மாட்டலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ எடுத்துட்டு வந்து பட்ரையில குத்தி இதெல்லாம் த்ரெட்னிங்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தம்பி மாட்டிட்டு இருக்கான். அது பாருங்க, பார் அண்ட் மிரர். இது மாட்டி முடிச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன் இந்த பைக்கோட லுக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பைக் ஸ்பேரு, அப்புறமா வந்து என்ன மாதிரியான ஒர்க்ஸ்னாலும் உங்களுக்கு வந்து புதுப்பேட்டையில கிடைக்கும். பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பைக் கடை தான். ஸோ இங்க பாருங்களேன், அப்படியே பக்கத்து கடையிலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஃபோக்ஸ் வீலு, அலாய் வீலு எல்லாமே வந்து இந்த கடையில சேஞ்ச் பண்ணி தருவாங்க. எப்படி சேஞ்ச் பண்றாங்கன்னு பாருங்களேன், சூப்பரா. ஸோ இப்போ நான் பைக் மாட்டுறேன்னு சொன்னல, அந்த இடத்துல வந்து இந்த இண்டிகேட்டரு, த்ராட்டில் பண்றது எல்லாமே வந்து கம்மியா இருக்கு. எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கம்மியா இருக்குன்னு நான் வாயிலே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் இவர்கிட்ட ரேட் கேட்டு சொல்றேன் பாருங்க. ப்ரோ, இது எவ்வளவு வருது? இது கரெக்டா 350-ஆ? 250ல இருந்தே உங்ககிட்ட எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இருக்கு செட்டா அப்படியே. செட்டா இருக்கு. அப்புறம் இந்த இது என்ன வரும்? ஹேண்ட்பேக் கிரிப் 150ல இருந்தே இருக்கா? இது ஹேண்ட்பேக் கப்பு முன்னாடி போடுவாங்க, ஹேண்ட் கார்டா? 400 வருங்களா? ஸ்டார்டிங் இது 400ல இருந்து இருக்கு. வேற என்னெல்லாம் இருக்கு உங்க கடையில கலெக்ஷன்? லிவர் கூட இருக்குங்களா? இதெல்லாம் எவ்வளவு வருது ஸ்டார்டிங்? 550ல இருந்தே ஸ்டார்டிங் அதெல்லாம். ஓகே ஓகே. இது மட்டும் இல்ல கைஸ், நிறைய கேஜெட்ஸும் வந்து ரொம்ப கம்மியா வச்சிருக்காங்க. பைக்ஸ் தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஷாப் இந்த மாதிரி தான், எல்லா ஷாப்புமே சின்ன சின்னதா இருக்கும். பட் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒர்த்தா இருக்கும். சூப்பரா. உங்களுக்கு வைசர் கூட பாத்தீங்கன்னா பாருங்க, அந்த தம்பி எடுக்கிறான், வெயிட் பண்ணுங்க. இந்த வைசர் எவ்வளவு? இது புரியல. ஓகே ஓகே. வைசர் வந்து இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அவங்க ஸ்டிக்கரிங் கூட பண்ணி தருவாங்க. அவங்களோட ஸ்டிக்கரிங் ஷாப் வந்து அதை பாருங்க ஆப்போசிட்லயே வச்சிருக்காங்க. அந்த ஸ்டிக்கரிங் ஷாப்ல கூட உங்களுக்கு ஸ்டிக்கரிங் பண்ணி தருவாங்க. இந்த வைசர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 300ங்க. நீங்க ஷோரூம்ல போய் கேட்டா கூட உங்களுக்கு வந்து வைசர் வந்து ரேட் அதிகமா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம புதுப்பேட்டைஸ்ல வந்து எக்கச்சக்கமா இதுவெல்லாம் இருக்கும். உங்களுக்கு பைக்ஸ் கிடைக்காத ப்ராடக்டே இல்லை. உங்களுக்கு பைக்குக்கு என்னென்னலாம் வேணுமோ, மோட்டோ பிளாகிங்க்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வேணுமோ, அது எல்லாமே வந்து இங்க சூப்பராகவே கிடைக்கும். அப்படியே சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சூப்பர் பைக்ஸ்க்கு போடுற லிவர் கூட இருக்கு. இது பாருங்க, இது வந்து டிஸ்க் ஆயில் போடுறது. இது வந்து இந்த சூப்பர் பைக்ஸ் ஃபிக்ஸ் பண்ற லிவர். இது வந்து ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 1800-ஆ? ஸ்டார்டிங் இவங்க கிட்ட வந்து 1800ல இருந்தே இருக்கு சூப்பர் பைக்ஸ்க்கு. சூப்பர் பைக்ஸ்னா கவாசாக்கி நிஞ்சா, ஹைபுசா அதுக்கெல்லாம் கூட போடலாம். கேடிஎம், டியூக், ஓகே ஓகே ஓகே, எல்லாத்துக்கும் போடலாம். ஸோ இதுதாங்க இவரோட விசிட்டிங் கார்டு. நீங்க புதுப்பேட்டை சைடு வந்தீங்கன்னா இந்த நம்பர்ல இருக்க ஃபோன் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு கூட வாங்க. அப்படி இல்லைன்னா லொகேஷன்லயே போட்டா வருமா? லொகேஷன்லயே புதுப்பேட்டை ஒயின் ஷாப் ஆப்போசிட்ல வந்து இவங்க கடை ஒன்று இருக்கு. இங்கேயே எல்லாமே வந்து கம்மியாவே இருக்கு. நிஜமாவே ஒர்த்து தான். இல்லைங்க, அப்படியே நம்ம வண்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம என்னதான் சூப்பர் பைக்ஸ் வச்சிருந்தாதான் இந்த பார் அண்ட் மிரர்லாம் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இல்ல 160cc 200cc அப்படி வச்சிருந்தா மட்டும்தான் பார் அண்ட் மிரர்ல போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம 100cc வச்சிருந்தாலும் நமக்கு தேவை ரைடு தான். நமக்கு தேவை நம்ம வண்டி அழகா பாத்துக்கணும். நமக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி போட்டுக்கணும் guys. இவன்னா சொல்லுவான் அவன்னா சொல்லுவாங்க நம்ம பார்க்கவே கூடாது.
பார் அண்ட் மிரர் போட்டு அசிங்கமா இருக்கும், இவன் எதனா சொல்றான் 100cc உனக்கு எதுக்குடா பார் அண்ட் மிரர் விண்ட்ஷீல்டு 100cc எதுக்கு நீ இவ்வளவு பில்டப் பண்ற அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க எடுத்துட்டு வந்து நேரா போட்டுக்கோங்க. நான் வந்து எனக்கு என் பைக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சூப்பரா ஒரு ஆல்டர் பண்ணி நான் உங்களுக்கு 100cc பைக்கே உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நான் லுக் வைஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு காட்ட பாருங்க. ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா வண்டியோட லுக் உங்களுக்கு காமிக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஒரு கமெண்ட்டை போடுங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்களா, இது ஜஸ்ட் பஜாஜ் சிடி 110 110cc தான் இது. இது பாருங்க ரோட் டாப்பர்னு போட்டு என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பாத்தீங்கன்னா மோட்டோ விளாகிங் யூஸ் பண்றது வந்து இது ரிச் ஸ்ட்ரீட்ல வாங்கினேன். 350 தான் இது. இது எல்லா ஹெல்மெட்டுமே செட் ஆகும். இப்படி போட்டு நீங்க கீழே டைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் கரெக்டா. பிகினர்ஸ் மோட்டோ விளாகருக்கு வந்து இது வந்து சூப்பரா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க அப்படியே போலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், பைக்கோட லுக்கு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் வரண்டா. அவ்வளோதான் கைஸ், நம்ம பார் அண்ட் மிரர் மாட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நான் வச்சுருக்கிறது வந்து பஜாஜ் சிடி 110 இப்போ தான் வாங்கினேன், 1.5 மாதம் ஆச்சு. சரி, அது வந்து கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70 km/லிட்டர் வந்து உங்களுக்கு மைலேஜ் கொடுக்குது. ஸோ இந்த பைக்கே வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஆல்ட்ரு பண்ணி நல்லா இது பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன். நல்லா மைலேஜும் வருது. நம்ம ரைட் பண்ணுறதுக்கு வந்து சூப்பர் பைக்ஸ் இருந்தால் தான் ரைட் பண்ணணும், இல்லை 200cc இருந்தால் தான் ரைட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம ரைட் பண்ணுறதுக்கு வந்து மனசு இருந்தாலே போதும் கைஸ். சுற்றி பாருங்களேன், இந்த புதுப்பேட்டையில் 2 பக்கமும் வந்து நிறைய கடைங்க இருக்குது. எல்லாமே சின்ன சின்ன பைக் ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு டயர்ஸ்லாம் கூட இங்கே ரொம்ப கம்மியாக கிடைக்கும். டயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கு 400லேருந்து இருக்குது. நீங்கள் பார்க்கிங் பண்ணிங்கன்னா 300 கூட கொடுப்பாங்க செகண்ட் ஹேண்ட் டயர்ஸு. நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ஸில் இருந்தால் தாங்க கஷ்டம். சென்னைக்கோ இல்லை சென்னை பக்கத்துலேயோ காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து புதுப்பேட்டையை விசிட் பண்ணி உங்கள் பைக் தேவையான ஸ்பேர்ஸ்லாம் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு பல்காக பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஒரு ட்ரெயினோ பஸ்ஸோ பிடிச்சி வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணி ஊருக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் அதை சேல்ஸ் கூட பண்ணலாம். ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து இங்கே அவ்வளோ கம்மியாக விற்பாங்க. ஷோரூம் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக ரேட் சொல்லுவாங்க. அதே சேம் ப்ராடக்ட் வந்து இங்கே ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணேன். ஸோ இந்த எண்டிங்கோட வந்து புதுப்பேட்டை வந்து முடிஞ்சிடும். 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் பைக் ஸ்பேர்ஸ் கடை தான் இருக்கும். இங்கே வந்து மாடிஃபிகேஷன் கூட நல்லா பண்ணி தருவாங்க எல்லா பைக்ஸும் சரி. அப்படியே நான் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு எதனா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படி அதையும் சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் போகிற லைக்ஸும் கமெண்ட்டும் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோ பண்ண வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதோட பார்த்திங்கன்னா 2 பக்கமும் வந்து புதுப்பேட்டை வந்து முடிஞ்சிடும். அப்படியே நீங்கள் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி தள்ளி அப்படியே போனீங்கன்னா கேஷினோ தேட்டர் பக்கத்தில் வந்து உங்களுக்கு ரிச் ஸ்ட்ரீட் இருக்குது. அங்கே வந்து மொபைல் சர்வீஸ், லேப்டாப் சர்வீஸு, மொபைல் ஸ்பேர் பார்ட்ஸு அது எல்லாமே கம்மி ரேட்டில் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைல் சர்வீஸும் சரி, லேப்டாப் சர்வீஸும் சரி, அப்படியே பக்கத்தில் அப்படியே பைக் சர்வீஸ் ரெண்டுமே பக்கத்தில் இருக்கும். உங்களுக்கு ரெண்டுமே பண்ணனாலும் இங்கே வந்துடுங்க. நீங்கள் எதனா வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணி இறங்கிட்டிங்கன்னா உங்கள் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆவீங்க. கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேங்க. கிட்டத்தட்ட 1K சப்ஸ்கிரைபர் கிட்டே வரப்போகுது. இது எல்லாமே உங்களால் தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கீப் சப்போர்ட் கைஸ். இன்னும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே தட்டிக்கோங்க. இந்த வீடியோ வந்து என்னோடய 99வது வீடியோ. அடுத்த வீடியோ வந்து 100வது வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். பாய் கைஸ், லவ் யூ ஆல், டேக் கேர்.